ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதத்துடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபகிரத ஆண்டு மிக முக்கியமான 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 16ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2024 ஆண்டுடைய புனித வெள்ளிங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புனித வெள்ளி மிகவும் சக்தி வாய்ந்த வெள்ளியாக கருதப்படுது. இந்த சக்தி வாய்ந்த வெள்ளியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும். அதற்கு உகந்த நாளாக நாளை நாள் இருக்குது. ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணாமல் நாளை நாள் வீட்டில் மகாலட்சுமி வருவதற்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அதை விட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர ஹோரையில் சுக்கிர பகவானுக்கு உகந்த விளக்கேற்றி அவரை வழிபாடு செய்தால் நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் அடைவார். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றியானது கிடைக்கும். அதனால் நாளை நாள் சுக்கிர வழிபாடு செய்கிறதுக்கோ மறக்காதீங்க. நாளைய இந்த புனித வெள்ளியில் இந்த 2 தெய்வங்களை வழிபாடு செய்கிறது நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்குங்க. ஸோ நாளை ஒரு நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். கடந்த சில நாட்களாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருந்ததுனால பெருசாக உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. எல்லா நாளுமே மகிழ்ச்சியான நாளாக இருந்திருக்கும். ஆனால் நாளைய புனித வெளி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமற்ற முறையில் அமைஞ்சிருக்கு. அதனால் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். மெயினாக குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் ஏற்படுங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெருமளவு பிரச்சனை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் ஏற்படும். அந்த மாதிரி எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படுவது அவ்வளவா நல்லது கிடையாது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பயணங்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அந்த பயணங்கள் நீங்கள் செய்கிறதுனால அதில் உங்களுக்கு லாபம்லாம் கிடைக்காது, அலைச்சல் மட்டும்தான் உண்டாகும். ஸோ அதனால் எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் ஏற்பட்டால் அதை அவாய்ட் பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு அலைச்சல் மட்டும்தான் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் நாளை ஒரு நாள் எதற்காகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவுகள் பண்ணக்கூடாது. குறிப்பாக ஆடம்பர செலவுகள் நாளை நாள் பண்ணக்கூடாது. ஆடம்பரமான செலவுகள் அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்சால் அதை குறைத்து கொள்வது நாளை நாள் அவசியம். எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாளை நாள் பண விஷயத்தில் பிரச்சனை ஏற்படாது. அதனால் ஆடம்பர செலவுகளை தயவு செய்து குறைத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாளை நாள் எதுக்காகவும் கோவப்படக்கூடாது. கனிவான முறையில் பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா தான் உங்கள் பேச்சுகளில் பிரச்சனைகள் குறையும், இல்லைனா பிரச்சனைகள் அதிகமாகும். மேலதிகாரிகள் இடத்துல கூட நாளை நாள் வேலையில் அனுசரித்து செல்லணும். அவங்கக்கிட்ட கோவப்படுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கால்நடை தொடர்பான விஷயங்களில் கூட நாளை நாள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அதுலேயும் நாளை நாள் கவனத்தோடு இருக்கணும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு சூழ்ந்த சூழ்நிலை சரியில்லை. அதனால் ரொம்பவே எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நாளைய ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 8, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. ஸோ இந்த நிறம் எண் திசை சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கவலைகள் வரும்.
பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டும். ஸோ இந்த மாதிரி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகலாம். மீதம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளைய வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. சிந்தனையுடைய போக்கில் கவனம் வேண்டும். எதிலும் சிந்தித்து முடிவெடுக்கணும். பொருளாதாரத்தில் சூழ்நிலை இருந்து செயல்படணும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். திடீர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும். ஸோ குழப்பங்கள் இருந்தனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததான் ரிஷபராசி. எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். புதிய நபர்களிடத்து கனிவோடு பழகணும். சுப காரியங்களை கலந்து கொள்வதற்கு சூழல் உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். உயர் அதிகாரிகளால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். ஸோ நன்மை நிறைந்த நாளுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. பொருளாதார சார்ந்த நெருக்கடிகள் குறையும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த சில செய்திகள் கிடைக்கும். வாகன வசதிகள் மேம்படுத்தணும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். தேடி வந்தவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். பணிமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில திடீர் திருப்பம் உண்டாகும். முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும். குணநலன்களில் சில மாற்றம் ஏற்படும். வித்தியாசமான எண்ணங்களும் முயற்சிகளும் அதிகரிக்கும். எதிலும் ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும். வியாபார தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவம் ஏற்படும். அலுவலகத்தில் பொறுமையை கையாளணும். பொறுமை வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி. மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளணும். தாயுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். புதிய வேலைக்கான வாய்ப்பு ஏற்படும். புதிய மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும். ஸோ பணிவு பிறக்கக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான தனவரவு உண்டாகும். வியாபாரத்தில் இடமாற்ற சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். புதிய முயற்சிகளை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். ஆர்வம் நிறைந்த நாளுங்க. அடுத்ததா துளாராசி. மணி வரவில் பேச்சுக்களால் நட்பு வட்டம் விரிவடையும். கணிதம் சார்ந்த துறைகள் மீது ஈர்ப்பு ஏற்படும். உத்தியோக பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். வியாபாரத்தில் சந்தை நிலவரங்களை புரிந்து செயல்படணும். சில அனுபவங்களால் புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததா விருச்சிக ராசி. தனவரவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும். சந்தேக உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபார ரகசியங்களை கவனத்தோடு இருக்கணும். சில விஷயங்களை அனுபவ அறிவை பயன்படுத்தணும். உடனிருப்பவர்களிடம் அதிக உரிமை கொள்வதை குறைத்து கொள்ளணும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ உயர்வு நேர்ந்த நாள் தாங்க. அடுத்ததாக மகர ராசி. எதையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும். பெற்றோர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். அலுவலக பணிகளில் மதிப்பு மேம்படும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஸோ நாளை நேர்ந்த நாள் தாங்க. அடுத்ததாக கும்பராசி. தொழில் அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படணும். உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் புரிந்து கொள்ளும். மனதில் வீடு மாற்ற தொடர்பான சிந்தனை தோன்றும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணம் சென்று வரலாம். ஸோ பரிவு நேர்ந்த நாளுங்க. அடுத்ததாக மீனராசி. விவேகமான செயல்பாடுகள் மூலம் நன்மதிப்பு ஏற்படும். ஆன்மீக சார்ந்த பணிகளை மேற்கொள்ளணும். எழுத்துத்துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும். வியாபார சார்ந்த ஒப்பந்தங்களில் கவனம் வேண்டும். பிடிவாத போக்கினை குறைத்து கொள்வது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும். ஸோ கழிப்பு நேர்ந்தனால தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த புனித வெள்ளி நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க என்னென்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ராசிகளுக்கு என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.